ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம முருங்கைக்கீரைலாம் பொரிச்சோம்னாக்கியா பொரிக்கும்போது கொஞ்சமாட்டு பாசிப்பருப்பு போட்டு பண்ணணுங்க. பாசிப்பருப்பை நம்ம 1 ஹவர் ஊற போட்டு நம்ம போட்டு பண்ணோம்னாக்கியா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அது நிறைய புரோட்டீன் இருக்குது பாசிப்பருப்பில் வந்து. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட்டாகும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 காஞ்ச மிளகா, அப்புறமா 2 பச்சை மிளகாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு முழு பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 2 பெரிய வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி போட்டு கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கீரை அள்ளி மேலே வச்சிடறோங்க. வச்சு வதக்கி நம்ம எடுத்துடணும். தண்ணியும் ஒரு சொட்டு ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி வடிகட்டி கீரையில் போடணும். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த கீரையில் இருக்க ஈரப்பதத்துலேயே நம்மளுக்கு எல்லாமே வெந்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துடும் உங்களுக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். வேண்டானே சொல்ல மாட்டாங்க முருங்கைக்கீரை பொரியல் அப்படின்னு, யாருக்கும் தெரியவும் செய்யாது. விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடிங்க. தேங்காவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்மி முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கங்க. சூப்பராக கிடைக்கும். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.